ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பிராண்டோட ப்ராடக்ட்ஸை மட்டும் பர்டிகுலராக நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். சோட்ரு பிராண்ட்லேருந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய ட்ரெண்டிங்கில் இருக்குது சோட்ருவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம். சோட்ருன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காஸ்மெட்டிக் பிராண்டுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா அதில் வந்துட்டு இந்த மாதிரி சன்ஸ்க்ரீனாக இருக்கட்டும், சன்ஸ்க்ரீன் ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஸ்கின் கேரில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி பார்த்தோம்னா அந்த ஷைன் கொடுக்குறது, டிண்டட், ஃபவுண்டேஷன், 3-in-1 இந்த மாதிரி வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலே அதுவே வந்து நிறையா விதமாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸில் இருக்க ப்ராடக்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோட்ரு பிராண்டில் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் உண்மையாகவே ஒர்க் ஆகுதா? சோட்ரு பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அஃபோர்டபுளும் கூட. ஸோ நீங்கள் வந்து அந்த ப்ரைஸ்க்கு அதை கொடுத்து வாங்கலாமா அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூவாக தான் இதெல்லாம் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ சோட்ருவில் இருக்கிற அவங்க ஒரு 10-15 ப்ராடக்ட் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏகதேசமான நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே இருக்குது. இது கம்ப்ளீட்லி எல்லாமே சோட்ரு தான். இது வந்து ஸ்பான்சர், ப்ரொமோஷன் சோட்ருக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, நீங்கள் வாங்கலாம். இல்லைனா இந்த மாதிரி ட்ராபேக்ஸ் இருக்குன்றதை நான் இந்த வீடியோலேயே சொல்லிடுவேன். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஃபஸ்ட்லாம் வந்து இந்த மாதிரி சாலிசிலிக் ஆசிட், கிளைகாலிக் ஆசிட் இதுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம ரிவ்யூ தருவோம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த பிராண்டுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சோட்ருவோட க்ளோ டிக்கர்னு சொல்லிட்டு ரீசன்ட் டேஸ்லாம் அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு இந்த ப்ராடக்ட்டு. சன்ஸ்க்ரீனாக யூஸ் பண்ணிக்கலாம், மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம், க்ளோயிங்க்கு அந்த ஒரு எப்படி சொல்கிறது ஹைலைட்டர் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சன் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஹைட்ரேட்டிங் ஃபார்முலா, அதாவது நல்லா ஹைட்ரேட்டிங்காகவும் இருக்குன்ற மாதிரில. ஸோ இது எவ்ரி டைம் வந்து நம்ம இந்த மாதிரி ஷேக் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நல்ல ஒரு எப்படி சொல்கிறது தண்ணி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அடியில் வந்து அந்த ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆயிரும். இப்போ நான் ஷேக் பண்ணிட்டேன், நல்லா இப்படி தான் வாட்டரியாக இருக்கும், பிளெண்ட் நல்லா ஆகும் பாருங்களேன். அப்படியே ஒரு ஷைனிங்காக ஒரு கோல்டன் கலரில் தெரியுதுங்களா உங்களுக்கு, பயங்கர ஷிம்மராக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாடி ஃபுல்லாக இந்த ஹீரோயின் ஸ்கின்னெல்லாம் வர வைக்கிறேன், ஆலியா பட் ஸ்கின் அது இதுன்னு சொல்லிட்டு இப்போலாம் நிறைய ரீல்ஸ் வருது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட் தான் இது. ப்ளைனாக இருக்குது, இதில் ஒரு க்ளோ தெரியுதுங்களா. ஸோ இது ஆனால் வந்து என்னென்னா இது இப்போ போட்டிருக்க மாதிரியே ஃபீல் இருக்காது. ஏன்னா அது வாட்டரியாக தானே இருந்தது. அப்படியே ஃபுல்லாக வந்து நமக்கு ஸ்கின்னோட பிளெண்ட் ஆயிரும், அப்சர்வ் ஆயிரும். ஆனால் அந்த க்ளோ மட்டும் வெளியே இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான். ஆனால் வந்து என்னென்னா ரொம்ப இது வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ட்னு போட்டிருக்காங்க. ஆனால் ரொம்ப ஸ்வெட்டில் போகும்போது எனக்கு வந்து நல்ல ஒரு ஆயிலி ஃபீல் கொடுக்குது. வாட்டராகவே இருந்தாலும் அது ஏன்னு தெரில, ஒரு ஆயிலி ஃபீல் கொடுக்குது. எனக்கு ஒர்த்து தான். உங்களுக்கு ஒரு நல்ல பாடி க்ளோ வேணும், ஸ்லீவ்லெஸ்லாம் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக ஷோல்டர்லேருந்து நீங்கள் கீழே அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே நல்லா பளபளன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு சன்ஸ்க்ரீன், இது வந்து கீ செயின் பேட்டர்னில் இருக்குது. ஸோ நீங்கள் ஆஃபீஸ் ஒர்க்குலாம் போகிறீங்கன்னா உங்கள் ஹேண்ட்பேக்கில் அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா SPF 50 PA+++ இருக்கும். இது வந்து செராமைட் பிளெண்ட் போட்டிருக்காங்க. அண்ட் 3% நியாசினமைட் இருக்குன்னு சொன்னேன். இது வந்து ஒரு 3D 3-in-1 ஃபார்மேட் தான். ஏன்னா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோ கொடுக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி. இந்த கையில் எத்தனை போடுறது, இங்கே போடுவோம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோ கொடுக்கும், சன் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. அந்த ஒரு பிங்க் க்ளோ தெரியுதா, செம்ம ஒரு பிங்க்கான க்ளோ கொடுக்கும். அண்ட் சன் ப்ரொடெக்ஷனும் இருக்குது. இந்த பிபி க்ரீம்லாம் ஒன்று அப்ளை பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ப்ராடக்ட்டு. ஏன்னா இந்த ஃபஸ்ட்லாம் வரும்ல சன்ஸ்க்ரீனில் அந்த ஒயிட் காஸ்ட், அந்த இஷ்யூனால தான் நான் சன்ஸ்க்ரீன் போடுறதே ஸ்டாப் பண்ணேன். பட் இப்போ வந்து இதில் அந்த மாதிரி இல்லை. அண்ட் நல்லா ஹைட்ரேஷனும் இருக்குது, வரன்ட்டு இல்லை. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாமல் கூட இது போடலாம். இதுவும் நல்ல ப்ராடக்ட் தான். ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா 500 rupees போட்டிருக்கு. ஆனால் ப்ரைஸ் வந்து இதோடவே கம்மியாக இருக்கும். அண்ட் நியாசினமைட் இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு ஸ்கின் கேராகவும் ஆக்ட் ஆகும். நமக்கு நல்லா ஒரு பேஸ் மாய்ஸ்சரைசராக அந்த மாதிரி கூட ஆக்ட் ஆகும். இதுவும் ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கு. ஆனால் வந்து சுத்தமாக இந்த சன்ஸ்க்ரீன் மாதிரியே இருக்காது. ஆனால் இதில் சன் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு போட்டிருக்காங்க. நம்ம சன்ஸ்க்ரீன்னா ரொம்ப அதிகமாக எடுத்து அப்ளை பண்ணுவோம்ல, ஆனால் இது அது தேவையில்லை, கம்மியாக அப்ளை பண்ணுவோம். ரொம்ப அப்ளை பண்ணால் பயங்கர க்ளோயியாக இருக்கும் ஃபேஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ரொம்ப நாளாக நான் பிபி க்ரீம்னு ஃபேஸஸ் கனடாவில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சோட்ருவில் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சோட்ரு வந்து இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முடிகிற ஸ்டேஜில் இருக்கும். 3-in-1 நான் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன். எப்பயாச்சும் நம்ம எங்கே அதிகமாக வெளியே போகிறதில்ல மேக்கப்லாம் பண்ணி. ஸோ அப்படி போகிற அன்னைக்கு இது யூஸ் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இதுவும் 3-in-1 தான், ஹைலைட்டர், ப்ரைமர் அண்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ இந்த போர்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்குன்னா ஸோ அதையும் கொஞ்சம் கவரேஜ் கொடுக்குது. அண்ட் ஹைலைட்டராகவும் யூஸ் ஆகுது. மாய்ஸ்சரைசர் நல்ல டீப் ஹைட்ரேஷன் கொடுக்குது. அண்ட் ஹைலைட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளோ தான். ஸோ இதுலேயும் வந்து பிங்க் ஷேடு, கோல்டு ஷேடுன்னு 2 இருக்குது. ஸோ இந்த கையில் வந்து நம்ம கோல்டு டிக்கர் தானே போட்டிருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க்கு. இது கொஞ்சம் தீந்துருச்சு நிறைய யூஸ் பண்ணி. இது எல்லாத்தோட டெக்ஸ்சருமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம இது பண்ணும்போதே பாருங்களேன், இந்த ஒரு பிங்க் ஷேடு தெரியுதுங்களா, அது நல்லா நம்ம ஃபுல்லாக அப்படி பிளெண்ட் பண்ணும்போது வாவ். அதே மாதிரி இதில் எல்லாம் என்ன பிரச்சனைனா அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. இல்லைன்னா இங்கே பாருங்களேன், இந்த ரோஸ் பெயிண்ட் அடித்த மாதிரி ஆயிரும். ஸோ எல்லாமே கொஞ்சமாக, இப்போ இந்த இடத்துல நான் கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். பட் ஃபேஸ்க்கு போடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபுல்லாக பிளெண்ட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு தெரியுதா அந்த ஒரு க்ளோ நல்லாயிருக்கும். இந்த க்ளோவும் நல்லாயிருக்கும்.
அந்த பாடி ஸ்ப்ரே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்க்கு போடுறது. ஸோ நான் ஃபேஸ்க்கும் போடுவேன், பட் வேற ஒரு ப்ராடக்ட் இருக்குது அதை போட்டு காமிக்கலான்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு எப்படி இந்த லிப்ஸ்டிக்லாம் இப்படி ட்ரை லிப்ஸில் போட்டால் ஒரு மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா இதுவிலே வந்து எனக்கு சோட்ரூவில் அவங்க ஃபார்முலாவில் பிடிச்ச விஷயம் என்னென்னா எல்லாத்துலேயும் வாட்டர் பேஸ் மாதிரி இருக்கும். லைக் நமக்கு செப்பரேட்டாக ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு தான் இதெல்லாம் அப்ளை பண்ணுன்ற அவசியமே இல்லை. எல்லாமே நார்மலாகவே நல்ல ஒரு டெக்ஸ்சர் ரொம்ப நல்லாயிருக்கும், சூப்பராக பிளெண்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இது வந்து பிங்க்கும் இருக்குது, இதுவும் இருக்குது, கோல்டும் இருக்குது. நான் வந்து பிங்க் சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் சோட்ரூவில் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு ஃபேஸ் ப்ராடக்ட். இது என்னென்னா இது இப்போ ரீசன்ட் டேஸில் ட்ரை பண்ணதான் சோட்ரூவோட வேனிட்டி. இது 4-in-1 ப்ரைமர், மாய்ஸ்சரைசர், ஃபவுண்டேஷன், SPF. ஸோ இது வரைக்கும் வந்ததில் எதுவுமே ஃபவுண்டேஷன் இருக்கிற ஃபார்முலாவில் இல்லை, எல்லாமே க்ளோயிங்காக இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் பேஸும் இருக்குது. அண்ட் இதில் வந்து இதுவும் SPF 30 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி லைட் ப்ரொடெக்ஷன் கிடைக்கலாம், பட் சன்ஸ்க்ரீன் அளவுக்கு SPF 50 கிடையாது, PA++ கிடையாது. ஸோ இதோட ஷேடு வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் ஃபவுண்டேஷன் மாதிரி. நான் வந்து 3.0 ஆல்மண்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் ட்ரை தான் பண்ணேன், ஏன்னா எனக்கு என்ன ஃபவுண்டேஷன் செட் ஆகும்னு எனக்கே தெரியாது. அதை பார்த்து நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து 500 தான், ஆஃபர்லேயே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நிறைய ஸ்கின் கேர், மேக்கப் எதுவுமே பண்ண பிடிக்காதுன்னா கண்டிப்பாக இது ட்ரை பண்ணலாம். ரொம்ப 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 நல்லாயிருக்கும். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். போடும்போதே வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஃபார்முலா உங்களுக்கு வந்து இது எல்லாமே வாட்டர் பேஸ்டாக வரும். ஈவன் தோ இது ஃபவுண்டேஷனாக இருந்தாலும் கூட உங்களுக்கு ரொம்ப திக்கராக அந்த மாதிரிலாம் இருக்காது. சூப்பராக பிளெண்ட் ஆகும். பேஸ் எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மெஜ் ஆகும். இங்கே பாருங்க டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. நான் டச் பண்ணுறேன், உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஃபீலிங் இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். தெரியுதா இந்த சைடுக்கும் டிஃப்ரென்ஸ்? கையே வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஷேடு எக்ஸ்ட்ரா தெரியுது பார்த்தீங்களா? நான் என்னோடய ஸ்கின் டோனுக்கு கரெக்டான ஷேடு சூஸ் பண்ணியிருக்கலாம், இந்த ஒரு டோன் எக்ஸ்ட்ரா வந்திருக்காது. பட் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் அந்த கவரேஜ் நல்லா ஃபீல் ஆகுது பாருங்களேன். இந்த சைடுக்கும் இதில் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம கோல்டு டிக்கர் வேறு யூஸ் பண்ணியிருந்ததுனால லைட்டாக அந்த கோல்டு ஃபினிஷிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஃபேஸ்லேயுமே பாருங்கள், இந்த சைடு ஒரு மாதிரி இருக்கும், இந்த சைடு ஒரு மாதிரி இருக்கும். இன்னும் நம்ம ஃபுல்லாக போட்டு கவரேஜ் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வந்து பக்கா லேசின்னு வச்சுக்கோங்களேன், இது சூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல்ஃபில் ஹேர் கன்சீலர் பவுடர். இது அதிகமாக யூஸ் பண்ணால் பயங்கரமாக டேண்ட்ரஃப் வருது. ஃபினிஷிங் ஸ்டிக் இருந்தது, அது எங்கே வச்சேன்னு தெரில. அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஹேர். அதை வந்து அது வாட்டர் மாதிரி தான் இருக்கும், ஜெல்லு தான், பிளாக் கலர்லாம் இல்லை. ஹேரோட கலர்லாம் சேஞ்ச் பண்ணாது, பட் எல்லாம் படிமானமாக இந்த மாதிரி அமுக்கி வச்சுக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் அண்ட் ஒயிட் பேக்கேஜிங்கில் இருக்கும். அது நல்லா ஒர்க் ஆகும், ஒரு ஜெல் மாதிரி தான். அதுவும் சரி, இந்த ஒரு ஹேர் கலர் பவுடர், ஹேர் கன்சீலர் பவுடரும் சரி, அதிகமாக யூஸ் பண்ணோன்னா டேண்ட்ரஃப் வரும். ரொம்ப ரேராக என்னைக்காவது யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி, அழகாக க்யூட்டான குட்டி மிரர் இருக்குது இதுலேயே. ஸோ மேலே வந்துட்டு இது மாதிரி பிளாக் பவுடர் இருக்கும். சும்மா டச் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடத்துல நான் வச்சுக்கணும். நான் உங்களுக்கு சைடில் அதோட வீடியோ காமிக்கிறேன், உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அண்ட் க்யூட்டான பேக்கேஜ் இது. இந்த டார்க் ஸ்பெல், இது பென்சில், காஜல் பென்சில் நிறைய டைம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா இது உடஞ்சி அந்த ஒரு ஷார்ப்னஸே இதில் கிடைக்காது. போடும்போது அதிகமாக எனக்கு கண்ணு கீழே வந்துடும். ஏன்னா இந்த ஷார்ப்பாக இருந்தால் தான் நம்ம கரெக்டாக போட முடியும். நம்ம என்ன தான் நான் ஷார்ப்னர், இது கூட ஷார்ப்னரும் வரும், அது வச்சு பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்களேன் இந்த மாதிரி தான். இப்போ இது திருகிற பேட்டர்ன் கிடையாது, நம்ம ஷார்ப் பண்ணிக்கிற பேட்டர்ன். இது பார்க்குறக்கு மெட்டல் மாதிரி இருக்கும், ஆனால் அது ஷார்ப் ஆகும். ஸோ வந்து அது மட்டும் எனக்கு கொஞ்சம் ஒரு ஷார்ப்னஸ் கிடைக்காத மாதிரியே இருக்கும். அதனால் இது ரொம்ப நான் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன், அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. அண்ட் சோட்ருவோட இது தாங்க ஃபினிஷிங் ஸ்டிக்கு. இது ஐலைனர் நினச்சிட்டு இருந்தேன். ஃபினிஷிங் ஸ்டிக்கு ஐலைனர் இருக்குது, ஐலைனர் நல்லா தான் இருக்கும். காஜல் தான் எனக்கு கொஞ்சம் செட் ஆகாது. ஃபினிஷிங் ஸ்டிக் வந்துட்டு அந்த ரோஸ் அண்ட் பிங்க் அண்ட் ஒயிட் பேக்கேஜில் வந்துட்டு இருந்தது, இப்போ இது வேறு கலரில் வந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நான் சொன்னது. இங்கே பாருங்களேன், அப்படியே உங்களுக்கு வந்துட்டு வெறும் ஜெல் தான், அது ஜெல்லு மாதிரி கூட இருக்காது, அது மாதிரி வாட்ரியாக தான் இருக்கும். இது வந்து இந்த மாதிரி பண்ணோன்னா இப்போ இந்த இடத்துல தூக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னா அது பண்ணிக்கோ. ஸோ நம்ம பைக்லலாம் போகிறோம், எங்கேயாவது முடி ரொம்ப கலையுதுன்னா இந்த மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க, இதான் வந்துட்டு என்னோட ஜென்யூனான ரிவ்யூ. இந்த ப்ரைஸ்க்கு இப்போ மார்க்கெட்டில் இருக்க பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இது 4-in-1 3-in-1 ஆக்ட் ஆகிறது எனக்கு ரொம்ப ஓகேவாக தான் இருக்குது. ஸோ இதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அமேசானில் இப்போ சேல் போயிட்டுருக்கு, எல்லா ப்ராடக்ட்ஸும் ஆஃபரில் இருக்கும், கண்டிப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. பாய். இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு எந்த ப்ராடக்ட்டு எந்த பிராண்ட் ரிவ்யூ பண்ணுன்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.